அன்று தீர்க்க தரிசனத்தோடு எழுதப்பட்ட நாளைய தீர்ப்பு. நேற்று தமிழ் சினிமாவின் தளபதியாக பதவியேற்பு. இன்று கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்தெழுக்கும் ஈர்ப்பு. நாளை கை அசைவிற்காக கனவுகளோடு காத்திருக்கும் தம்பிகளின் தலைவன் எனும் எதிர்பார்ப்பு. இளைய தளபதி விஜய் பூச்செண்டு நீட்டும் புன்னகையால் புத்துணர்ச்சியூட்டி வசீகரித்தார். காதலுக்கு மரியாதை பெற்று தந்து இளைஞர்களின் இதயங்களை சேகரித்தார். என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. தமிழ் சினிமா கண்டெடுத்த அழகிய தமிழ் மகனாக களமிறங்கும் படத்திலெல்லாம் சதமடிக்கும் சச்சினாக, எதிர்த்து எவர் வந்தாலும் சொல்லியடிக்கும் இல்லையா உதவி என்று வந்து நின்றார் துடிதுடிக்கும் நண்பனாக, இதயங்களை குறிவைத்து வெடிக்கும் துப்பாக்கியாக, அடுத்தடுத்து வரிசையான வெற்றிகளை கொடுத்து தமிழ் சினிமாவின் தலைமுறையில் அடுத்த வாரிசாய் உருவெடுத்தார். இவர் வசனங்கள் எல்லாம் சரவெட. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இவர் நடனங்கள் எல்லாம் அதிரடி. இளம் இதயங்களுக்கெல்லாம் அதிபதி. தமிழ் சினிமாவில் என்றைக்கும் இவர்தான் தளபதி. வெற்றி, அதுதான் இவர் பெயரின் அர்த்தம். அந்த பெயர்தான் இவர் ரசிகர்களின் உடம்பில் ஓடும் ரத்தம். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள். இவரது நெஞ்சில் ரசிகர்களும், ரசிகர்களின் நெஞ்சில் இவரும் குடியிருக்கும் வரை தேடி வரும் வெற்றிகளை எவராலும் தடுக்க முடியாது. இளைய தளபதி விஜயும் நம்ம ஸ்டார் விஜய் வந்து பயங்கர க்ளோஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம விஜய் சார் வந்து ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஷோஸ் வந்து தொடர்ந்து நம்ம விஜய் டிவிக்கு வந்து வந்துகிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்தாலே வந்து ஷியோர் ஷாட் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் டிவியும் நம்ம இளைய தளபதி விஜயும் சேர்ந்து பயணிச்ச அந்த ஸ்வீட் மெமரிஸை தான் இன்னைக்கு விஜய் பெஸ்ட் மொமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்க போறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் விஜய்னு கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஐயா தளபதி சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேண்ணா. அந்த கியூட்னஸ் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி வைக்கலான்னு தோணும். ரொம்ப கம்மியாக பேசுவார், லிமிட்டடாக பேசுவார். பட் அப்படியே லைட்டுக்குள்ளே வந்துட்டு கேமரா அதை பயங்கர ஸ்பான்டேனியஸ், பயங்கர ஃபாஸ்ட் எல்லாமே இருக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும். எது பெர்ஃபார்மன்ஸ்னு எனக்கு தெரியாது. I think you are the next superstar, Vijay. வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலையும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. ஒவ்வொரு டைரிக்குள்ளும் வெற்றி, தோல்வி, துக்கம், சந்தோஷம், வலி, போராட்டம் என ஒரு மனிதனின் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இளைய தளபதியாக ரசிகர்களால் இன்று கொண்டாடப்படும் விஜய் என்கிற மனிதனின் டைரிக்குள்ளும் அப்படி ஒரு வாழ்க்கை அழகாக விரிந்திருக்கிறது. அந்த டைரியில் இருக்கிற சில சுவாரஸ்யமான பக்கங்களை புரட்டி பார்க்கலாமா? 1974ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி விஜய் இந்த உலகிற்கு ஹலோ சொன்ன நாள். தனது அம்மா ஷோபா பிறந்த சென்னை எழும்பூர் மருத்துவமனையில் தான் விஜயும் பிறந்தார் என்பது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை. தங்களது குழந்தைக்கு வெற்றியை குறிக்கும் வகையில் விஜய் என்று பெயரிட்டனர் ஷோபா சந்திரசேகர் தம்பதி.